அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுகவுடைய பரிதாபங்கள்லாம் பாருங்களேன். 5 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்காங்க. ஆனால் அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த தகுதி படைத்த பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5000 போடுறாங்க. கோடை விடுமுறை அது இதுன்னு ஒரு கதையை விடுறாரு, ஒரு 5000 போடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, கேப்டன் உயிரோடு இருக்கும்போதே போன சட்டமன்ற தேர்தலில் 0.43% ஓட்டு வாங்கின தேமுதிகவை கூப்பிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு தராங்க. ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு சட்டமன்ற எண்ணிக்கை அது ஒன்று கன்ஃபார்ம் போல் கூட்டணி வலிச்சு போடுறாங்க. காங்கிரஸுக்கு காங்கிரஸ்காரனுக்கே இவ்வளோ பலம் இருக்குமான்னு டவுட்டு. ஏன்னா பலம் இல்லைன்றதான் இந்த மாணிக்க தாக்கூர் பேசும்போது இங்கே இருக்கிற கட்சிக்காரங்களே ஏப்பா இதெல்லாம் தேவையில்ல பேச்சுப்பா நம்ம கொடுத்து வாங்கி போடலான்னு சொல்கிற அளவுக்கு தான் அங்கே இருந்தாங்க ஆட்கள். அவங்கள கூட்டு 28 + ராஜ்யசபா. இந்த டைம் பாருங்கள், 2 ராஜ்யசபா திமுக வெளியே கொடுக்குது. ஒன்று தேமுதிகவுக்கு, ஒன்று காங்கிரஸுக்கு. போன டைம் 25 சீட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு இந்த டைமு 28. நீங்கள் 25 கொடுத்தாலும் எத்தனை சீட்டு வச்சுருக்காங்க? மத்தியில் ஆளுங்கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பவரும் இல்லை. பவரே இல்லாதவங்களுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கனாக்கா உங்ககிட்ட எவ்வளோ பவர் இருக்குது? செம காமெடியாக வாசம் பண்ணி பாருங்கள். மத்தியில் பவர் இருக்குப்பா, அதனால் சீட்டு கொடுத்தனா கூட ஒரு லாஜிக் இருக்குது. மத்தியில் பவர் இல்லை, பல மாநிலங்களில் ஒன்றுமே இல்லை. அந்த கட்சிக்கு பவரே இல்லாத கட்சிக்கு நீங்கள் பயப்படுறீங்கனாக்கா திமுகவுடைய பவர் என்ன, மக்கள் பவர் என்ன? ஒன்றுமே இல்லை. அடுத்து பாருங்கள், எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி உள்ளது கொண்டிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற முஸ்லீம் கட்சி, மனித மக்கள் கட்சி, அந்த தமிழ் மன்சாரி கட்சி, அப்புறம் ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கிற வழக்கமாக அவங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வச்சுருப்பாங்கள்ல முஸ்லீமுக்காக, முஸ்லீம் கட்சி, இந்த இந்திய முஸ்லீம் லீக் அது காதர் மீதின் அவரது கட்சி, அவங்களுக்கு சீட்டு, தமிழ் மன்சாரிக்கு சீட்டு, மனித ஜவஹர்லால் சீட்டு. ஜவஹர்லால் இருந்து வெளியே இங்கே பாருங்களேன், ஒரே அமைப்பு தான். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, அதுலேருந்து போன கிளையாக போனது எல்லாத்தையும் கூட்டு எல்லாருக்கும் சீட்டு. என்னையா இது? ஒன்றுமே புரியல. இதில் இன்னொரு கொடுமை என்னக்கா, திமுக சொல்லுது நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சின்னு. அப்போ ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் உங்களை தான் ஆதரிப்பாங்க. அப்புறம் தனியாக இயக்கம் வச்சுக்கிறவங்களுக்கு ஏன் ஓட்டு போட போகிறாங்க? அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. என்ன தாங்க உங்கள் பவரு? அங்கேயும் பவர் இல்லை. எங்கே பவர் இல்லை? காங்கிரஸ் கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட பவர் இல்லை. இங்கே சிறுபான்மையினர் கட்சிக்கிட்டே பேசுறதுக்கு உங்களுக்கு பவர் இல்லை. இவங்க 2 அங்கே 2 ஒன்று, இப்போ அந்த எஸ்டிபிஐக்கு 1, அப்புறம் யாருக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த சைடு வாங்க, இந்த கருணாஸுக்கு ஒரு சீட்டு, தனியரசு, அப்புறம் இந்த வேல்முருகன், அப்படி இப்படின்னு அது ஒரு நிறைய. இப்போ இது ஆல்ரெடி இந்த 2021 தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்காக வந்த ஒரு காமெடி தான். அறிவாலயம் பக்கம் தண்ணி கேன் போட போனான்னா அவனுக்கு ஒரு சீட்டு வேணுமான்னு கேட்ட மாதிரி ஒரு மீம்ஸ் பிரபலமாக இருந்துச்சு. அப்போ அதேமாரி இன்றைக்கி யார் போனாலும் அறிவாலயம் பக்கம் உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதி. 5 வருஷம் ஆண்டிருக்கீங்க, மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கின்றீங்க, அதை செஞ்சு இதை செஞ்சுன்றீங்க. என்னங்க உங்களுக்கு பயம்? என்ன பயம்? இப்போ திருமாவளவனுக்கு சீட்டு நீங்கள் அதிகம் கொடுப்பீங்க. இதில் என்ன ஒரே ஒரு மேட்டராக உங்களுக்கு நீங்கள் பவர் காட்டுற கட்சி 3 கட்சிங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் கொத்தடிமைன்றது. கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்க உறுப்பினராக கொத்தடிமையாக இருக்கிறத கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொத்தடிமையாக இருக்கிறதுல என்ன லாஜிக்னே தெரில, எனக்கும் புரியல. அந்த எம்பி தேர்தல் 25 கோடி வாங்கினாங்கன்றத கேள்விப்பட்டோம். அது மட்டும்தான் வாங்கியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. அல்ல அந்த கட்சி கொத்தடிமை கட்சி. இன்னொரு கட்சி நம்ம மதிமுக வைகோ, அவரை மாதிரி ஒரு அரசியல் வியாபாரி, அரசியல் சாக்கடைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட்களால் தான் அரசியல் சாக்கடையாச்சு. அவர் இந்த 3 பேர்கிட்ட உங்களுடைய பவரை நீங்கள் காட்டுவீங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சீட்டு ஏற்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் திமுக பலவீனமாக தான் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்றத நம்ம வேறு ஒன்றும் பெருசாக நம்ம தேட தேவையில்லை. அவங்களுடைய சிம்டம்ஸ்லேயே புரிஞ்சிடலாம். பொதுவாக நம்ம கிராமத்து சைடில் சொல்லுவாங்கள்ல, பயந்தவன் குரல் கொடுப்பான்ற மாதிரி தான். இப்போ வந்தவனுக்கு போனவனுலாம் சீட்டு இங்கே 60 சீட்டு நின்று 0.43% ஓட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒன்று சட்டமன்ற சீட்டை.
காங்கிரஸுக்கு எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு. என்னையா இது? அப்போ எல்லா கட்சியும் வளருது, உங்கள் கட்சி தெரியுதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்களா இது மூலியமா? மக்கள் திமுக கூட்டணியை புறந்தள்ளுவாங்கன்றத திமுகவுடைய இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இப்போ இந்த மகளிர் காசு கொடுத்ததை பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் வர தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதுக்கு இதுவே ஒரு சாட்சி தான். நம்ம பெருசாக ஒன்றும் தேட தேவையில்லை. விஜய் அடுத்து விஜயை கண்டா உங்களுக்கு சுத்தமாக பயம். அது என்ன லாஜிக்னே தெரில. இது ஒன்று உங்களுக்கு புரியல தெரியல. விஜய் மட்டுமே நடிகராக இங்கே இந்த தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அஜித் இருந்தார், சூர்யா இருந்தார், விக்ரம் இருந்தார், இவர் சிம்பு, தனுஷ், இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் இருந்தாங்க. ஒன்லி அவங்களுக்கு யாரும் ரசிகர் மன்றம் இல்லாமல் இவருக்கு மட்டுமே ரசிகர் மன்றம் இருந்ததுன்ற பேச்சு கிடையாது. அதுக்கும் பயப்படும். அதுக்கு இத்தனை பர்சன்ட் வந்துடும், அந்த பயப்படும். என்னையா இது? அதெல்லாம் கட்சியாக இன்னும் ஒரு தேர்தல் சந்திக்கல. அதை கண்டு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போ இதை காரணம் காட்டி காங்கிரஸ் கூட சீட் வாங்கிறீங்கன்னா இப்போ எவ்வளவு வீக்காக இருக்குது பாருங்கள். திமுக டோட்டல் வீக்கு. டோட்டல் மக்கள் செல்வாக்கு இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அதனால் உள்ள எத்தனை இப்போ சின்ன கட்சி வரப்போகுதுன்னு பாருங்கள். ஆனால் எல்லாருக்கும் சீட்டுங்க. வேறு யாராவது ரெட்டர்பேடு கட்சி வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் போனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு சீட்டு இருக்குது, போய் வாங்கிக்கிங்க. சீட்டு இருக்குது, ஜெயிப்பீங்களான்லாம் சொல்ல முடியாது. இதுதான் எங்களுடைய மக்கள் நலன். மக்களுக்கு இவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றத இப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சால் உங்களை ஓட்டு போட்டிருப்பாங்களாப்பா. நீ ஏன்பா இங்கெல்லாம் போய் கெஞ்சணும்? ஒன்றுத்துக்கு அதை காங்கிரஸு அத்தனை பேச்சு பேசினானுங்க. நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தான் உங்கள் கூட்டணி தெரியல. இவ்வளோ பேச்சுக்கு அப்புறமும் காங்கிரஸ்காரன் உங்களுக்கு ஓட்டு போடணும், காங்கிரஸ்காரன் நீங்கள் ஓட்டு போடணும். என்னையா கூட்டணி? செமையான கூட்டணி. அவங்க கூட்டணி பேர் வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. அடுத்து அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்டுக்காரனும் செம காமெடி. எப்படின்னு கேளுங்க. கேரளாவில் ஒருத்தர் மாதிரி திட்டிப்பானுங்க, வெட்டிப்பானுங்க, அடிச்சுப்பானுங்க. இப்போ கூட ஒரு பாவம் அந்த லேடிஸை போய் மந்திரி அவங்க ரயில்வே நிலையத்தில் போய் காங்கிரஸ்காரன் அடிச்சுருக்கான். இங்கே வந்து பாருங்கள், இந்த 2 இந்த காங்கிரஸ்காரனும் அந்த கம்யூனிஸ்ட்காரனும் பாருங்கள் கட்டி பிடிச்சிப்பானுங்க. அரசியல் சாக்காடன்னு சொன்னதுக்கு எப்படி வைகோ ஒரு உதாரணமாக பார்க்குறாங்களா மக்கள், அதேமாரி இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான். இதுதான் அவங்க கொள்கை. யாரையா நீங்களாம் அரசியலை வந்து நாகரிகமான பாதை கொண்டு போங்கய்யா. நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, அது கூட ஒரு பக்கம் தவறு தான். ஆனால் அது கூட இந்த தவறு சேர்த்து செய்யாதீங்கய்யா. பக்கத்தில் கேரளாவில் இவங்க அடிச்சுப்பாங்களாம், அப்படியே தாண்டின உடனே இங்கே வந்து அன்வன்யமாக இருப்பாங்களாம். இவனுக்கு ஓட்டு போடுவானா, அவனுக்கு ஓட்டு போடுவான். என்னையா இது? இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. ஒரு தெருவுலேருந்து ஒரு நாய் குலைக்கும், கேட்டுக்குள்ளேருந்து ஒரு நாய் நல்லா பயங்கரமாக குலைக்கும். தெருவில் இருக்கிற நாயும் குலைக்கும், கேட்டுக்குள்ளே ஒரு நாயும் குலைக்கும். அந்த கேட்டை இப்படி திறந்து விட்டதுனா 2 நாயும் கம்முன்னு ஆகிடும். அதாவது கேரளாவில் வந்து கேட்டு போட்டு வச்சுருக்கும் போல், இந்த நாயும் குலைக்கும் அந்த நாயும் குலைக்கின்ற மாதிரி இந்த காங்கிரஸ்காரன் குலைப்பாங்க, அந்த கம்யூனிஸ்ட்காரன் குலைப்பாங்க. இந்த தமிழ்நாடு வந்து 2 பேரும் கம்முன்னு ஆகிடுவாங்க. அதுக்காக அந்த கதையை தான் சொன்னேன். அதனால் உங்களை நான் தரைக்குறவாக பேசலை, ஒரு ஓமைக்காக சொன்னேன் அந்த கதையை. இதுதான் இந்த கூட்டணி டோட்டல் குலாப்ஸ் கூட்டணி, வேலைக்கு ஆகாத கூட்டணி, மக்கள் செல்வாக்கு இல்லாத கூட்டணி. ஒரு மாயில் இவங்க வந்துட்டாங்க. அது மக்கள் தேர்தல் பர்சன்டேஜ் பிரகாரம் இவங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இந்த டைம் முழுக்க இவங்களுக்கு மூட்டை கட்டி மக்கள் வச்சுருவாங்க. அதனால் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் ரோஷன் தான் நீங்கள் திமுக ஓட்டு போடுவீங்களா? அதுக்கப்புறம் இல்லை திமுககாரர் ரோஷன் தான் நீங்கள் காங்கிரஸ் ஓட்டு போடுவீங்களா? என்ன திட்டு இந்த ஒரு 10-15 நாளாக அந்த ஃபேஸ்புக்கில் மாற்றி பிஎல்ஏ போட உனக்கு தகுதி இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. பிஎல்ஏ போட்டோம் பார்த்தியான்னு சொன்னார். தமிழ்நாடு முழுக்க பிஎல்ஏ போட்டு கொடுக்கல அவர். ஏதோ குறிப்பிட்ட இடத்துல பிஎல்ஏ இதையும் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோ தான் இவங்களது காங்கிரஸ். ஏன் நீங்கள் வந்து இவங்க கூட இங்கே கூட்டணி வச்சு இருக்கிறத விட திமுக கூட கூட்டணி வைக்கலாம். நீ விஜய்க்காவது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஓட்டுக்குது கேரளாவில், அதை வாங்கி நீங்கள் அங்கே ஆட்சி பிடிக்க முடியும். என்னையா உங்கள் அறிவு? சும்மா ரோட்டில் போகிற கூட சொல்லிட்டு போகிறாயா? உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது. காங்கிரஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் மூடு விழா நடத்திடலாம். நம்ம கூட நம்ம வேலை இருக்காது போல், அவங்களும் நடத்திடுவாங்க. பாய்.